800 சேவல்கள் வென்ற எனது வெள்ள சேவலை இன்று முள்ளிப்பட்டி கப்பலத்தால் தூட்டு விட்டு இருப்பதால் வெள்ள சேவல் தந்தர்கள் எனக்கு பரிசாக கொடுக்கின்ற பொழுது இன்று வெள்ள சேவல் என்றுமே இருக்காது. காரணம் என்னவென்றால் அக்கினி நட்சத்திரத்தில் அட்டை கொண்டு பிறந்த சேவல் உனக்கு எனக்கு இறந்து விட்டால் ஆபத்து வரும் என்று தெரிவித்தார்கள் தந்தர்கள். இருந்தாலும் கூட என்ன ஆபத்து வரப்போகிறது தெரியவில்லை. வெள்ளச்சேவல் இருந்த காரணத்தை 6 காதலி கண்மணி வெள்ளையாமல் தெரிவிக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன். இந்த 6 பேர் ஒழுங்கா உட்கார்றீங்களா இல்ல நான் அங்க வரட்டா? தம்பிடே குமரேசா இங்க வா, இந்த பாயை போய் பிடிட்டு வா. இந்த பா எங்க போறீங்க? பண்ணி இங்க வாட வாட சீக்கிரம் வாட. பாயை 10 ரூபாய் பிடிங்கி வித்து போடு ஈரன். ஓட ஓட அந்த போறே பிடிங்க ஓடு. சீக்கிரம் போ போயிடும். எங்க யார் பாய் கொண்டு போறியா? ஒழுங்கா உட்கார சொல்லு. சிட் டவுன் சிட் டவுன். அந்த அம்மா ஒரு ஐயா கூட பேசிட்டு அந்த அம்மாவை வந்து திரும்பி பார்க்க சொல்லு. எங்கம்மா வரீங்க? இப்போ 4 பேர் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. நாடகத்தை நானே முடிக்கிற எல்லா வீட்டுக்கு போகலாம். நீங்களும் போயிட்டு இந்த நாடகத்தை பார்க்காத யாரு விடாதரா. நீ விட்டுட்டு வந்து இங்கே வந்து உதப்பினேன். வெள்ளைய மனுமே வீடு தேடி வீடு தேடி வெள்ளைய தேவண்ணா பைனமானே வெள்ளைய தேவண்ணா பைனமானே வெள்ளைய மனுமே வெள்ளைய மனுமே வீடு தேடி வெள்ளைய தேவண்ணா பைனமானே பயணமானே அந்த அம்மா ஜூஜு போகிற கூட போகாத வந்து ஒடியாந்துடலாம். நீ முடியாந்துரு அவங்க விட ஒண்ணு கழிச்சு வரட்டு வாணி. ஆமா ஆமா துணைக்கெல்லாம் போக வேண்டாம். அவங்க கூட அவங்களுக்கு தெரியும். நீ வா. ஆனா உன் குசும்பு இருக்குத கூடாடாப்பா. வாடாப்பா. சாணி போட போதான்
வாசலுக்கு எவன் போருக்கு சென்ற நாளா இன்னும் வரட்டானே என்ன செய்வேன் இன்னும் வரட்டானே என்ன செய்வேன் எவன் போருக்கு சென்ற நாளா இன்னும் வரட்டானே என்ன செய்வேன் இன்னும் வரட்டானே என்ன செய்வேன் என்றைக்குமே உங்கள் முகம் வாடாமல் இருக்கின்ற முகம் இன்று வாட்ட முகமாக இருக்கின்றதே சுவாமி. நடந்தது என்னவென்று தெரிவிங்கள் சுவாமி. முள்ளிப்பட்டி கம்பளத்தார் ஒரு செவன் கட்டு போருக்கு சென்று சென்று 1 2 800 சேவலுக்கு மேல் வென்ற வெள்ளை செவலை சுவாமி இந்த முள்ளிப்பட்டி கம்பளத்தார் தோற்று விட்டு சுவாமி என்ன தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி? கண்ணே சுவாமி வெள்ளை செவலையோ தானிலத்தே நானுயிரே இருந்த காரணத்தினால் கண்ணே சுவாமி கண்ணே வீரோ சுவாமி குறைந்ததடி ஆருயிரே பிள்ளையம்மா இறந்த காரணத்தினால் வீரம் குறைந்ததடி கண்ணி இருந்தால் கூட வெள்ளச்செவல் இறந்தது நன்மையா தீமை என்று பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் என்றால் காத்தாடி மங்களா சென்று நித்திரை செய்ய போகிறேன் கண்ணி. சக்காதவை கனவில் பிறந்த நன்மையா தீமை என்று தெரிவிப்பார் என்பதற்காக காத்தாடி மங்களா சென்று நித்திரை செய்கிற வேலையிலே எப்படி செய்யப்படும் தெரியுமா? என்ன விடமான ஆயுதமோ அருயிரே சாமி பட்டம் பகலிலே
செய்யக்கூடிய வேலையிலே சர்வ ஜாக்கிரதாக இருக்க வேண்டும் கட்டி. நித்திரபங்கம் செய்தால் சித்திரபதி செய்து விடுவேன். கட்டி விடவிட கூட பார மாட்டேன். சென்று விடட்டுமா? ஆத்மர்களை போட்டான். கண்ணடி மங்களா தன்னை தடி வந்தான். அச்சக தாண்டுமே வைணவனவா. கண்ணடி மங்களா தன்னை தடி அதிக நானும் வைணவன. கண்ணடி மங்களா தன்னை தடி அதிக நானும் வைணவா. கண்ணடி மங்களா தன்னை தடி அதிக நானும் வைணவன. ஆஹா, பாண்டியில் ஆபத்து என்று சொல்லி சுந்தரலிங்க ஓடோடு வந்து லிகிதம் கொடுத்திருக்கிறார். அவரை நாம் எப்படி எழுப்புவது? ஒரு சிறிய மண்ணாங்கட்டி எடுத்து எரிந்துவிட்டு பின்பு நடந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிஞ்சு எனக்கு வாய்க்காது என்னாலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிஞ்சு எனக்கு வாய்க்காது என்னாலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஒன்னிரண்டு பெற்றிருந்தா துன்பமது தோணாது. உன்னை நான் மீட்டதினால் கல்லெறிந்து தூங்காது. ஒன்னிரண்டு பெற்றிருந்தா துன்பமது தோணாது. உன்னை நான் மீட்டதினால் கல்லெறிந்து தூங்காது. ஆடாத ஊஞ்சல்களே, ஆட வைத்த வண்ணமயே, பாடாத நெஞ்சங்களே, பாட வைத்த சின்ன குயில். எங்கிருந்த என்னுயிரே, என்னை விட்டு நீ சென்றியாய். வந்துவிடு கண்மணியே, எனக்கு மட்டும் ஒரு துணையா. கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? தவமாய் தவமிருந்து துணையாக வந்த பிள்ளை தனியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன? தவமாய் தவமிருந்து துணையாக வந்த பிள்ளை தனியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன? ஊராக கட்டுப்பட ஊர்கோல போனதம்மா, ஆரோட கட்டுப்பட்டு நான் போன போனதம்மா. எங்கிருந்த என்னுயிரே, என்னை விட்டு நீ தனியா. வந்துவிடு கண்மணியே, எனக்கு மட்டும் ஒரு துணையா. கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது என்னாலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? இப்பொழுது ஒரு சிறிய மண்ணாங்கட்டி எடுத்து எரிந்துவிட்டு பின்பு நடனங்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு மண்ணாங்கட்டிகள் எடுத்து மண்ணாங்கட்டி நடந்து மண்ணவர்கள் செய்யப்பட. மண்ணாங்கட்டி விழுந்தவா, மண்ணாங்கட்டி விழுந்தவா, மண்ணவர்கள் தபால்வல. மண்ணாங்கட்டி விழுந்தவா, மண்ணாங்கட்டி விழுந்தவா, மண்ணவர்கள் தபால்வல. ஒன்று ஒன்று வந்தியமா, ஒன்று வந்தியமா, ஒன்று ஒன்று வந்தியமா, ஒன்று ஒன்று வந்தியமா. வெட்ட வெட்ட வெட்ட. சாமி சுவாமி மன்னிக்க வேண்டும் சாமி. நித்திர பக்கம் செய்தால் சித்திரபதி செய்வதற்கு மித்திரடி. சாமி மன்னிக்க வேண்டும் சாமி. பாண்டியில் ஆபத்து என்று சொல்லி சுந்தரலிங்கம் வந்தேவா. கொண்டிருக்கின்றார் சாமி. கண்டே, காக்க வரவாத சீமையில் கம்பெனி காலத்துறை நாய் வந்திருக்கிறது என்று என்ன தெரிவிக்கின்றீர்கள்? தந்தை நிகித மடிப்பு இருக்கிற கண்டே, கதவரவாத சீமையில் கண்டே, கம்பெனி யார் வந்த கனவச்சு காதவரவாத சீமையில் கண்டே, கம்பெனி கனவு முதலடி சித்தமரவாத சீமையில் சீமை கம்பெனி வந்தடி. ஆ ஜெகதே ஆளுகை மேலே சீமை மேலே முதலடி.
இருக்காரு தந்தை நீகிதம் அனுப்பியிருக்கார் கண்டே இவ்வேளை மறந்து மறந்து வெள்ளையம்மா கண்டே சுவாமி என்ன தெரிவிக்கிறீர்கள் சுவாமி நான் போருக்கு சென்று வருகின்றேன் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்களே சுவாமி சுவாமி இன்று கண்ட கனவுகளை நினைத்தால் எனக்கே பயமா இன்று இருந்த நாளை செல்ல வேண்டும் சுவாமி என் சொல்லை கேளுங்கள் சுவாமி சுவாமி இதோ நான் கண்ட கனவுகளை சொல்கின்றேன் சுவாமி போகாதே போகாதே என் கனவா என் கனவா கொல்லாததொப்பன நானும் கண்டேன் கொல்லாததொப்பன நானும் கண்டேன் கட்டக்கடமை சொல்லப்பட்டா கண்ட கண்ணப சொல்லப்பட்ட கத்தபடியால் மட்டுமே இதோ சொல்லு. என்ன எடுக்கிற மகட்டா இனருமே இடிய கண்டே சுவாமி இனருமே இடிய கண்டே நானா எலும்புத்த பூந்தோட்ட பாடக்கண்டே எலும்புத்த பூந்தோட்ட பாடக்கண்டே இஞ்சி கரடி இடிய கண்டாலாம் எலுமிச்ச பூத்த பதிய கட்டலாம் எலுமிச்ச பூத்த பதிய கட்டால் இங்கே சொல்ல விட்டு விட்டா அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்கின்றேன் சுவாமி சொல்ல போகிறாய் மஞ்சள் கிணறுமே இடிய கண்டே சுவாமி மஞ்சள் கிணறுமே இடிய கண்டே நானா மாதுள பூந்தோட்ட பாடக்கண்டே மாதுள பூந்தோட்ட பதிய கட்டி இடிய கட்டா மாத்திர பூத்த பதிய கட்டலாம் மாத்திர பூத்த பதிய கட்டால் மன்னவன் பட்டாளத்தை மட்டுமே சுவாமி அது மட்டும் இல்லாமல் குளிக்க மஞ்சள் அரைக்க கண்டே சுவாமி குளிக்க மஞ்சள் அரைக்க கண்டே நானா குப்பகரி போல போகக்கண்டே குப்பகரி போல போக இல்லையம்மா தும்பக்கரை போட்ட அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கின்றேன் சாமி கையிலாற்றிலே கட்ட புலியாவே கட்ட கைத்தாட்டிலே கட்டப்படியிலே கட்டமோ தந்தை தலை தொங்க கரும கட்டமா சுவாமி சுவாமி கட்டம் தந்தை பெயரை கேட்டால் காக வரமதனை பாஞ்சைகளே அப்படிப்பட்ட பெயரை சொல்ல கலவுபதியாக விட்டாய் நீ கட்டம் தலை தொங்க கட்டால் காக துறையை விட்டு பண்ணி தலை தொங்க கட்டால் காலந்துடன் நாய வெட்டுவே சுவாமி அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு மேற்க ஊருக்கு மேற்கு முத்தமல்லியில் ஊமுத்திர பயந்து விட கிளம்பிட்டாயா அவள் எவ்வளவு வீரர் தெரியுமா உனக்கு பயந்து விட கிளம்பா பயந்து விட கிளம்பா பாஞ்சால குறிச்சி நடக்கும் சபையில் வெற்றி அடைவே சாமி, ஆயிரம் இப்படி கடமை கண்டாலும் சண்டைக்கெண்டே பிறந்தவன் சாக
உண்மைத்த கால பின் வைக்க மாட்டான் சுவாமி. என்றாலும் கூட சுவாமி. போருக்கு செல்லக்கூடிய வேலையிலே சுவாமி. போருக்கு போகிறது வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. போக்குவதை கொண்டு வாடி, போக்குவதை கொண்டு வாடி. தங்க பூமேடா தானெடுத்து தண்ணி கொண்டு நானும் பாரேனத்தா, தண்ணி கொண்டு நானும் பாரேனத்தா. வெள்ளைய தேவன் நான் பைரவனே, வெள்ளைய தேவன் நான் பைரவனே. தண்ணீர் கொடுத்து தொட்டையா குட்டை குட்டை சண்டாளி. என்னடி இது? ஆ? எதற்காக கீழே விட்டாய்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, வேணுமென்று போடவில்லை சுவாமி. கைதவரை கீழே விழுந்து விட்டது சுவாமி, கைதவரை கீழே விழுந்து விட்டது சுவாமி. சத்தியமாக? சத்தியமாக சுவாமி. ஏன் நீ சத்தம் எழுப்புதாயா? கைதவரை கீழே விழுந்து விட்டது சுவாமி. எல்லாம் எங்கம்மா போறீங்க? நாடகம் முடிஞ்சிருச்சு அப்போ. ஆ? நான் பேசாம உள்ள போய் பார்த்து அதான் பாரு, அவள் தான் ஒரு 10 நிமிஷத்தில் ஒப்பாரி வைக்க போறேன். எல்லாம் கேட்டு போங்க, உட்காரு. ரோஸ் கலர் சில அடுத்த போறிய பின்னா சொல்றேன். போருக்கு போகக்கூடிய வெளியில் ஆகாத கனவுகள் ஆகாத தடைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. சுவாமி. இருந்தாலும் கூட சுவாமி. படைத்தலைவாக செல்லக்கூடிய வேலையில் இருந்து மரபர் கூட வழக்கப்படி உயிருடன் கருமாதி காரியம் செய்ய வேண்டும் கட்டி. சுவாமி, என்ன தெரிவிக்கிறீர்கள் சுவாமி? உண்மைதான் கட்டி. சுவாமி. ஈமச்சடங்குகள் முடிக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது கர்மாதி காரியங்கள் முடிக்க சொல்கின்றீர்களே சுவாமி. எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? சுவாமி. இது புரியுது கேள்வி. சுவாமி. சுவாமி. சவுளிக்கணைக்கும் மேல் போய் வாடி. என்ன தெரிவிக்கிறீர்கள் சுவாமி? சுவாமி. சவுளிக்கணைக்கும் மேல் போய் வாடி. சல்லாரி மல்லுமே எடுத்து மாமா கண்ணே, சல்லாரி மல்லுமே எடுத்து மாமா. அங்கமே
புடவை உடுத்து செய்ய வேண்டிய ஈமச்சடங்கள் செய்ய வேண்டும் கண்ணே. அப்படியே செய்கின்றேன் அந்த சுவாமி. நாட்டிலே சுவாமி பேர் போக மாட்டேனடி யாருயிரே சுவாமி கண்ணே. திரும்பிக்கிறீர்கள் சுவாமி. பேர் போக மாட்டேனடி யாருயிரே பேரு சொல்ல ஒரு புள்ளை இல்ல கண்ணே. பேரு சொல்ல ஒரு புள்ளை இல்ல காசிக்கே அருகிலே நம்ம காசிக்கு போய் குடாருயிலே பிள்ளைகள் இல்லையோ என்ன செய்வோம் சாமி, பிள்ளைகள் இல்லையோ என்ன செய்வோம். கொண்டைய கோட்டையா சுவாமி அவருயிரே சுவாமி கொண்டைய கோட்டை மாறவனுக்கு கொல்லி வைக்க ஒரு புள்ளை இல்ல கண்ணே. கொல்லி வைக்க ஒரு புள்ளை இல்ல சாமி செம்பா அருகிலே சாமி செம்பா நாட்டு மரத்தி பெற்ற சேதுபதி மகள் என்ன செய்வேன் சாமி, சேதுபதி மகள் என்ன செய்வேன் கோட்டை பிரபலுக்கு கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லாத காரணத்தினால் சுவாமி. உள்ளூர் குடிமகன் அழைத்து செய்ய வேண்டிய ஈமச்சடங்கள் செய்ய வேண்டும் கண்ணே. அப்படி செய்கின்றேன் உன் சுவாமி. அக்கா பெண்களை 6 பெண்கள் அழைத்து ஒப்பாரி சொல்லுக வேண்டும். அப்படியாகட்டும். அதை நான் கண்குளிர் பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் கண்ணே. அப்படி அமருங்கள் சுவாமி. இப்பொழுது அக்கால் பெண்களை அழைத்து நமது குடிமகனை அழைத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் அனைத்தும் செய்து முடிக்கின்றேன் சுவாமி. அடியா அக்கா கேஎஸ் மாட்டத்தவன பையன் உட்கார். அவ்வளோதான் ஒப்பாரி வந்துருச்சு. நாடகம் முடிஞ்சிச்சு. போகாத உட்கார். பண்ணியாச்சு. என்ன ஐயோ ஐயோ என்ன விஷயம் கூப்பிட்டீங்க? அங்கிட்டுதான் குடிமகனை உங்களை எதற்காக அழைத்தோம் என்றால் சரி. இன்று எங்க கணவர் போருக்கு நான் செல்கிறார். போக மாட்டேன். உன்னே போருக்கு போக சொல்லல. எங்க வயசான காலத்துல எப்பங்க போருக்குள்ள போகுது? குடிமேலே குடிமகனா? குடிமேலே 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 ஐயா இது அங்க காரியம்ல செய்ப்பா அங்க காரியம்ல செய்ப்பா இங்க போப்பா தேங்காய் உடப்பா கொண்டாப்பா வேட்டியெல்லாம் கொண்டாப்பா கீச்சு வரீங்க மேய்ச்சி வரீங்க. மேஷ் நம்ம தேவர் போருக்கு போறாரா? ஐயோ ஐயோ ஏன் புருஷன் காலு போக போதியா ஏயா நீ தப்பு பண்ணி வந்து ஒரு மாசம் பார்த்து பண்ணியே அது போச்சா? எப்பதான் பண்ணுவ எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம இந்த மாலுக்கு. பண்ணு 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 வேமா எங்க பண்றாங்க குமரேசன் அல்ல குமரேசனே வாங்குது இல்லையே சரி இருப்பா பேசாம மங்கம்மா மங்கம்மா பேசாம இரியா ஒரு ரூபா காசு கொடுங்க காசு தாங்க. ஒரு ரூபா காசு கொடுங்க ஏப்பா பெருமகனவர்களே, இப்பொழுது பாதவழி போருக்கு செல்லும் பொழுது ஒரு ரூபா காசு கொடுங்க. இதெல்லாம் புண்ணியம். ரெண்டாவது குடிமகனை கொண்டு வந்து கூலி போடுங்க. கூலி போடலாம் ஊரை விட்டு போகவே மாட்டோம். ஒரு ரூபா கொடுங்க சொல்லணே கொண்டாங்க கொண்டாங்க. ஏமா கொடுங்க எல்லாம் 1000 2000 3000 கொண்டாங்க. சரி, அப்படியே நான் செய்ய வேண்டிய மக்கள் செய்து முடிப்போம். குடிமேலே இது எப்படி ஒட்டுறது
ஓய் ஆனா பசை ஏன் இல்லையே இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இல்ல ஒட்டு ஒட்டு டேய் எச்சு துப்பியா இதுதான் பசை இதுதான் பசை சரி செய்ய வேண்டிய மக்கள் செய்து முடிப்பாரியா சாமி சாமி உன் ஜாமானுக்கு ஒரு கும்பிடு நல்லா உட நல்லா உட ஹலோ வீதியிலே எஞ்சாமி போகிறதா 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 ஆசை மண்ணா போகிறதா எங்கதிய போகிறதா அந்த பொண்ணுறதா எஞ்சாமி போகிறதா போகிறதா வீதியிலே எஞ்சாமி போறாரதா 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 ஆசை மண்ணா போறாரதா எங்கதிய போறாரதா அந்த வெட்டிக்கிறதா எஞ்சாமி வங்காரதா வங்காரதா காதலிலே எஞ்சாமி போகிறதா 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 ஆசை மண்ணா போகிறதா எங்கதிய போகிறதா அந்த பாவலரதா எஞ்சாமி போகிறதா போகிறதா பாவையிலே எஞ்சாமி போறாரதா 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 ஆசை மண்ணா போறாரதா எங்கதிய போறாரதா அந்த பாவலரதா எஞ்சாமி வங்காரதா வங்காரதா எஞ்சாமி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி ஆசை மண்ணா மூங்கி வெட்டி எங்கதிய மூங்கி வெட்டி நம்ம முதல் பேரு மன்னவர்கள் வளர்ச்சி எஞ்சாமி முங்கி வெட்டி முங்கி வெட்டி முங்கி வெட்டி ஆசை வண்ண முங்கி வெட்டி என்பதிய முங்கி வெட்டி அந்த முதல் மூங்கி எஞ்சாமி வில்வாழைத்து வில்வாழைத்து பாரோவே எஞ்சாமி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி ஆசை மண்ணா மூங்கி வெட்டி எங்கதிய மூங்கி வெட்டி நம்ம நடு பேரு மன்னவர்கள் வளர்ச்சி நானுமே எஞ்சாமி முங்கி வெட்டி முங்கி வெட்டி முங்கி வெட்டி ஆசை வண்ண முங்கி வெட்டி என்பதிய முங்கி வெட்டி அந்த நடு மூங்கி எஞ்சாமி வில்வாழைத்து வில்வாழைத்து வாங்க வாங்க குடிமகன் கூலி போடுங்க அங்க இப்ப உட்கார்ந்து எல்லாம் எந்திரிச்சு வாங்க பக்கத்துல எல்லாம் 10 100 200 300 போடுங்க அது கம்மியா போட்டு ஏத்துக்க மாட்டேன் அன்னை கருத்து நீங்க நெஞ்சு நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுவுங்க நீயே குஞ்சு குஞ்சு அடிக்கியா கூலி கொண்டாங்க கூலி இல்லைன்னா பரவாயில்ல எல்லாம் பக்கத்துல எந்திரிச்சு வாங்க எல்லாம் பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்கம்மா உட்கார்ந்து எந்திரிச்சு வாங்க அம்மா காசெல்லாம் வேணாம்மா இனிமேல் வீட்டுக்கு போகலாம் வாங்க எல்லாருமே வாங்க பக்கத்தில் வந்துன்னு எல்லாம் வீட்டுக்கு போகலாம் வாங்க எந்திரிச்சு வாங்க ஆனால் எதிரியை பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க நீங்கள் எந்திரிச்சு வாங்க அவ்வளோதான் நாடகம் முடிய போகுது வாங்க எந்திரிச்சு பக்கத்தில் வாங்க இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு கல்கோட்டை எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என்றுரையே நம்ம இனம் பெருத்தன நாடு உங்க கண்ணுள்ள நாளையிலே நான் இந்த ஒதுக்கி வச்சேன் நம்ம என தர தள்ளி வச்சேன் இந்த முள்ள கொத்துறதா இந்த சண்டல ஜீமையிலே சதிகரை பட்டணத்திலே நீங்க இல்லாத நாளிலா நம்ம என தர எசுறது எனக்கு இறக்கமன கொடுலையே இன்னைக்கு சங்கமுள்ளு கல்கோட்டை எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய நம்ம சனபெருத்தன நாடு
உங்க கண்ணுள்ள நாளையிலே நான் சங்கவதிக்கு வச்சேன் நம்ம சடத்தர தள்ளி வச்சேன். இந்த சங்கமுள்ள குத்துறதோ இந்த சண்டல சீமையிலே சரிகர பட்டணத்தில் நீங்க இல்லாத நாளிலா நம்ம சடத்தரை எசுறது எனக்கு ஜெயிக்க மனக்கூடலையே. இன்னைக்கு மாமரத்து பச்சை எல்லாம் எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரைய நம்ம இந்த வச்சு கொஞ்சம் திண்டு இன்னைக்கு மாவாள பொம்மை செய்து எனக்கு வாச்சிட்ட அற்ற வைரமே 60 அடி கம்பவே. இன்னைக்கு மாவாள பொம்மை செய்து எனக்கு வயது நின்று வந்தாயோ. இன்னைக்கு மாவன் தான் பேசலையே எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரைய எனக்கு மைந்த கதி தீரலையே. இன்னைக்கு வாசலில மல்லி வச்சு எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரைய நம்ம வகையா நேர்வாச்சு. இந்த வாசலில பூத்த பூவு எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரையே இந்த சண்டாளி வயிற்றுலையும் போத்திருந்தா. இன்னைக்கு வயிறு இடம் கொடுக்கும் எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரையே நம்ம வாரிசு பேரு சொல்ல. இன்னைக்கு கொல்லையில மல்லி வச்சு எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரைய நம்ம கொடமா நேர்வாச்சு. இந்த கொல்லையில பூத்த பூவு எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரையே இந்த சண்டாளி கொடலையும் போத்திருந்தா. இன்னைக்கு குடலை இடம் கொடுக்க எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரையே நம்ம கோத்திரம பேர சொல்ல. ஆறு நாரதில்லை என்ன அவரு கூட போயிட்டு வாங்குங்க நான் பாத்துக்கிறேன். நீ கிழிச்சுட்டு அப்படியே நடுப்படுவேன். நீங்க போருக்கு போய் பாரு எங்க அப்பகாத்தி நீங்க போருக்கு போய் போர்ல ஜெயிச்சு அரண்மனைக்கு வர வரையில என்னப்பா ஜெயிக்கிறீங்க. சாமி தாங்கள் தெரிவித்த பிரகாரம் அக்கால் பெண்களை அழைத்து நமது குடிமகன் அழைத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய இமக்கர்கள் அனைத்தும் செய்து கொடுத்து விட்டேன் சுவாமி. இருந்தாலும் கூட்டு சாமி பாஞ்சாலங்குறிச்சி பண்டை தலைவர் சென்று ஒருபடி வல்லநாடு ஒருமுறையிலே வல்ல நாட்டிலே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சுவாமி மறந்திடாது ஆசர கொண்டே
செல்வர் வல்ல நாடு அப்படி ஆகட்டும். செல்வ மற்றவ கண்ணி சென்று வாருங்கள் சுவாமி. சென்று வருகிற பொழுது நான் பஞ்சல கொச்சையை அன்னை நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சி வந்துவிட்டு என்ன பண்றான் கலந்த பாண்டையோ இதுவரையிலும் எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து